அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் முஹம்மதின் வாலிஹி வஸஹாபி அஜ்மயின். தக்கலை ஞானமேதை ஷேக் பீர் முகமது சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அஞ்சு வண்ணம் பீர் முகமதியா முஸ்லீம் அசோசியேஷனுடைய தலைவர் தாஜுதீன் அவர்களே, செயலாளர் அவர்களே, புரொஃபசர் ஷேக் ஃபரீத் அவர்களே, பொருளாளர் பீரப்பா அவர்களுடைய சிறப்பு பல வருஷங்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் புதிதாக வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இரண்டு கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 18 சித்தர் என்று சொல்லப்படுகிற 18 சித்தர்கள் பட்டியலிலே இடம் பெறுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. இடம் கொடுத்து விட மாட்டார்கள். இடஒதுக்கீடு இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே இடஒதுக்கீடு இப்பொழுது வாங்கியிருக்கிறோம். 18 சித்தர்கள் ஒருவராக இடம் பெறுவது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு எவ்வளவு ஆற்றலும் திறமையும் இருந்திருந்தால், மற்றவர்களால் எவ்வளவு மதிக்கப்பட்டிருந்தால், இந்து மத சகோதரர்களால் எவ்வளவு உயர்வாக மதிக்கப்பட்டிருந்தால் அந்த 18 சித்தர் என்ற பட்டியலிலே பீர் முகமது அப்பா அவருடைய பெயர் பதிந்திருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். இது சாதாரண பெருமை அல்ல. ஏன்னா எத்தனையோ ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே சூஃபியாக்கள், சூஃபி தத்துவத்தை பாடிய ஞான கவிஞர்கள், கவிஞானிகள் ஆயிரக்கணக்காக இருக்கிறார்கள். பெண் கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேரிலும் தலைமை தாங்கி இருக்கின்ற ஒருவர் என்பதற்காக அவருடைய ஞான கருத்துக்கள் தமிழ்நாட்டு சித்தர்களை, தமிழ்நாட்டு ஞானிகளை கவர்ந்ததனாலே அந்த இடம் அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? அந்த சூட்சுமத்தில் ஒன்றிரண்டை நான் என்னுடைய கருத்திலே சொல்வேன். அடுத்தது, அந்த 18 சித்தர்களிலே பீரப்பா மட்டும்தான் முஸ்லிம் என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. அது தவறு. அந்த 18 சித்தர்களுடைய பெயர்களில் ஒன்றிரண்டு மாறிக்கொண்டிருக்கும். அந்த 18 சித்தர்களிலே இன்னொரு பெயர் வருகிறது. கமல சித்தர்னு ஒரு பெயர் காணப்படுகிறது. வேண்டுமென்றே எல்லாரும் கமல சித்தர்னு எழுதுகிறார்கள். அது கமல சித்தர் அல்ல, கமால் சித்தர் என்ற ஒரு உண்மையை, பெரிய உண்மையை பெரிய வித்வானாக இருந்த, மகா மேதையாக இருந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். நமக்கு ஒரு பெருமை. இப்பொழுது 18 சித்தரிலே பீரப்பா ஒருவர் மட்டும்தான் என்று நினைத்திருந்தோம். இதோ கமல சித்தர் என்ற பெயரிலே ஒலி எப்படி அபு அலி சீனா என்ற பெயரை அபிசன்னா என்று மாற்றி ஒரு முஸ்லீம் பெயர் இல்லாதது போல ஆக்கி உலகம் முழுவதும் காட்டினார்களோ, பெயரை மறைக்கவும் முடியல, சொல்லவும் முடியல என்று ஆக்கினார்களோ, அது மாதிரி கமால் சித்தரை கமல சித்தராக நான் இன்னொன்றையும் கண்டுபிடித்தேன். அந்த 18 சித்தர்களிலே கம்பளி சட்டை மாமணிமர்னு இன்னொரு இருக்கிறார். கம்பளி சட்டையை தமிழ்நாட்டில் இந்த வெப்பத்தில் எவனாவது அணிவானா? கம்பளி சட்டையை அணிகின்ற ஒரே ஒரு இனம் ஒன்று இருக்கின்றன, அது சூஃபியாக்கள் தான். அந்த கம்பளி சட்டை சூஃப் என்று சொல்லுகிற அந்த கம்பளி சட்டை அணிந்ததனால தான் அவர்கள் சூஃபிகள் என்று பெயர் பெற்றார்கள். கம்பளி என்ற அர்த்தம் சூஃப்னா. அதனாலே அவர்கள் கம்பளி சட்டை முனிவர்களாக இருந்தார்கள். ஆக தமிழ்நாட்டிலும் யாரோ ஒரு அரேபிய நாட்டிலிருந்து வந்து தமிழ் கற்று தமிழ் சித்தர் மரபிலே பாடியிருக்கிறார். அவர் உருவத்தையும் அவருடைய கோலத்தையும் பார்த்தவர்கள் அவர்களுக்கு கம்பளி சட்டை மாமுனிவர் என்று பெயர் அளித்திருக்க வேண்டும் என்பது இன்னொரு குறிப்பு. இன்னும் யாகோபு சித்தர் இருக்கிறார். எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறார்கள். நாம் அந்த ஆராய்ச்சியை தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெயராக 18 சித்தர் பாடல்களில் இடம்பெற்றிருப்பது ஞானமேதை பீரப்பா அவருடைய
பாடல்கள் தான். அவர் தான் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். இனி அடுத்ததாக வீரப்பாவை அறிந்து பேசுவது என்பதே மிகப்பெரிய விஷயம். நானும் பார்க்கிறேன், பல மேடைகளில் பேசுகிறார்கள், பல மலர்கள் வந்து கட்டுரைகள் எழுதுகிறார்கள். திரும்ப 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 ஒரு 20-30 பாடல்களுக்குள்ளேயே தான் சுற்றி வருகிறார். ஏன்னா ஆறாருக்கு அப்பால் நடமை, அந்த அப்பால் போக தெரியவில்லை, முடியலை. இந்த பாடல்களுக்கு அப்பால் போக முடியலை. காரணம், அதற்கு பேராற்றல் வேண்டும். எத்தகைய ஆற்றல்? வீரப்பாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூஃபி தத்துவம் முதல்ல தெரியணும், ஆழமா தெரியணும். சூஃபி கலை சொற்கள் தெரியணும். அது முழுக்க அரபியிலும் பாரசீலும் இருக்கிறது. 2. 3வது, சித்தர் மரபை முழுமையாக தழுவிக்கொண்டு எழுதியவர் வீரப்பா. எனவே தமிழ்நாட்டு சித்தர் மரபு என்ன, சித்தர் தத்துவம் என்ன, சித்தர்கள் கையாளுகின்ற பரிபாஷை என்ன தெரியணும். 3வதாக இந்திய நாட்டு சமய தத்துவம், குறிப்பாக சைவ தத்துவம், அந்த சைவ தத்துவத்தினுடைய கலை சொற்கள் தெரிய வேண்டும். இந்த 3ம் தெரிந்தால், 4, 5 சொல்லிவிட்டேன். இந்த 5ம் தெரிந்தால் தவிர வீரப்பாவை கிட்ட கூட ஒரு 1000 அடிக்கு அப்பால் கூட நெருங்க முடியாது. உதாரணம், அவரை சொன்னார், 6 கப்பால் என்ற ஒரு வரியை எடுத்து பேசினாரே, அது சாதாரணமான விஷயம் அல்ல. தான் யார் என்பதையும் காட்டியிருக்கிறார்கள். சித்தர் மரபிலே கூறப்படுகின்ற 36 தத்துவங்களை பற்றி சொல்லுகிற அதே நேரத்திலே